மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மிதுன ராசி அப்படின்னு சொன்னாவே மிக சிறந்த அறிவாளிகள், புத்திசாலிகள், வாழ்க்கையில் ஒரு நுணுக்கமான விஷயத்தை ரொம்ப வேகமாக யார் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டால் மிதுன ராசி தான். அதே மாதிரி எல்லார்கிட்டையும் சந்தோஷமாக ஜாலியாக பழக முடியும் அப்படின்னா மிதுன ராசி தான். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி அதை ரொம்ப அசால்ட்டாக ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணக்கூடியவர்களும் மிதுன ராசி என்பது தான். அவங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்னா ஒரு கனவு மாதிரி இருக்கும். நம்ம அங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும், இப்படி சாப்பிட்ணும், அப்படி வாழ்க்கையை வாழணும், இந்த ஊருக்கு போகணும், இப்படி படிக்கணும், இப்படி வேலை பார்க்கணும், இந்த மாதிரி தொழில் பண்ணணும், இந்த மாதிரி வீடு வாங்கணும் அப்படின்னு நிறைய கனவுலகில் வாழக்கூடியவர் மிதுனராசி என்பவர்கள். நிறைய பேருக்கு எல்லா புத்திசாலித்தனமும் இருந்து நேரம் சரியில்லாத காரணத்தினால, அது முக்கியமாக எப்போ ஜென்மத்தில் குரு வந்தாரோ அதுலேருந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு கடந்த ஒரு வருஷமாக இருக்குது. எல்லா விவரம் இருந்து கூப்பிடும்போது சொல்லுவாங்க, சார் எல்லா திறமையும் இருக்குது சார், ஆனால் எனக்கு வேலை கிடைக்கல சார். மற்றவங்களோட சூப்பராக பிஸ்னஸ் பண்ண முடியும் சார், ஆனால் பிஸ்னஸ் வாய்ப்புகளே வரல, கடன் தான் அதிகமாக இருக்குது, கடனை கட்ட முடியல, புதுசாக எதாவது வாய்ப்பு வந்தாலும் பணம் இல்லை என்கிட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனராசி என்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதேமாதிரி அந்த கனவு, வாழ்க்கையை இப்படிலாம் வாழணுன்ற கனவு அது கனவாகவே போயிடுமா அப்படின்னு பயப்படக்கூடிய மிதுனராசி என்பவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலேருந்தே ஒரு பெரிய விமோச்சனம் சார். ஏன்னா தனஸ்தானத்தில் குரு உச்சம் பெறார், அதான் ரொம்ப விஷயம். தனஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா பண வரவுகளை கொடுக்கக்கூடிய இடம்னு அர்த்தம். தனக்காரகனே குரு பகவான். ஏன் இந்த குரு பயிற்சியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறேன்னா, குரு மாறினோடனே காசு வரும், பணம் வரும். அப்போ பணம் வந்தால் என்ன ஆகும்? வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் தீரும் சார். பணம் தான் சார் எல்லாமே செய்யுது. பணம் 10 செய்து சொல்லுவாங்க, இப்போ பணம் தான் சார் எல்லாமே செய்யுது. அந்த பணம் மட்டும் எனக்கு வந்துருச்சுன்னா என் வாழ்க்கையில் எல்லாமே மாறிடும் சார். உறவுகள் நல்லாயிடும், தொழில் முன்னேற்றம் வந்துடும், வேலையில் பிரச்சனை வராது, நான் வாங்கின கடன்லாம் திருப்பி கொடுத்துருவேன், என் பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை நிம்மதியாக வாழ்வேன் அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக அந்த விஷயங்கள் நடக்க போகுது. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா இந்த குரு பகவான் இந்த 2ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது பார்த்திங்கன்னா பண வரவுகளை நிறைய கொடுப்பார். அப்போ என்ன ஆகும்னா, முதல்ல வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலையில் ஒரு முன்னேற்றம் வரும், மாற்றம் வரும். நிறைய பேர் வேலை ட்ரை பண்ணிடலாம், மாறிடலாம், செஞ்சிடலாம், எல்லாம் ட்ரை பண்ணி கடைசியில் என்னென்னா கிடைக்காம இருக்குது சார். இப்போ வேறு நிலைமை வேறு சரியில்லை சார், அங்கங்கே பிரச்சனை வேறு. இப்போ நான் வேலைக்கெலாம் ட்ரை பண்ணேன், எங்கேருந்து ரிப்ளையுமே வரல சார், நான் பல கம்பெனிக்கு ட்ரை பண்ணேன், ஆனாலுமே எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். தைரியமாக பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் பட்ட துன்பங்களுக்கு, பட்ட கஷ்டங்களுக்கு, மனவலி சார், மனசு ரொம்ப நொந்து போயிட்டேன் சார், நான் என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு நிவாரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தொழில். சரி, வேலை தான் இப்படி இருக்குது, தொழிலாவது நல்லா இருக்கும்னு நினச்சி தொழில் இறங்கினேன் சார், தொழிலில் இப்போ பெரிய கடன்காரனாக மாட்டின்னு நிற்கிறேன், வேலையாவது விட்டுட்டு வந்துட்டு இப்போ தொழிலுக்கு வந்துட்டேன் நான், ஆனால் தொழிலை விட்டுட்டு எங்கேயுமே போக முடியலன்னு சொல்லக்கூடிய மிதுனராசினர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அதேமாதிரி தொழில் செஞ்சவங்களுக்கும் கடந்த ஒரு 5 வருஷமாக நான் அடி வாங்கிட்டு தான் சார் இருக்கேன், ஒன்றுமே பண்ண முடியல, எவ்வளோ சேஞ்சஸ் வருதெல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு எந்த சேஞ்சஸும் வந்த மாதிரி தெரியல சார்னு சொல்லக்கூடியவர் நிறைய மிதுனராசினர்கள் இருக்கீங்க. அவங்களாம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துங்க. சுய ஜாதகத்தில் முதல்ல தொழில் பண்ணலாமா? ஏன்னா நிறைய தொழில் பண்ணுறவங்களுடைய பிரச்சனை என்னென்னா, தொழில் வரும் அப்படின்னு நீங்கள் பண்ணுறீங்க, தப்பு இல்லை, ஆனால் அந்த தொழில் நடக்குமா, லாபம் வருமா? ஏன்னா எல்லாருமே நினைக்கிறாங்க தொழில்னால் லாபம் இருக்குது அப்படின்னு நினச்சி தான் வரும், ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் லாபம் வந்தும் என்னால் கடன் தான் கட்ட முடிஞ்சது, லாபம் வந்தும் செலவு தான் அதிகமாச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும்போது என்னென்னா, நம்ம வேலைக்கே போயிருக்கலாமே, நம்ம ஏன் தொழில் பண்ண வந்தோம் அப்படின்ற ஒரு சிந்தனைகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு தொழிலில் பெரிய வளர்ச்சிகளும் வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய நேரம். மிதுன ராசிக்கு வேணால் சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம், ஒரு வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா டக்குன்னு அதை ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு கடன்னு அந்த ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவர்கள், சாதிக்கக்கூடியவர்கள் மிதுன ராசி என்பவர்கள். அவங்களுக்கு அந்த சாதனையை அடையக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து இருக்குது. அதிலேருந்து தொழிலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் வரும், பலவிதமான லாபங்கள் வரும், பண வரவுகள் வரும். கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய லெவலில் பணத்தை சம்பாதித்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு அமைப்பு உண்டு. அதே போல் நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில், அதாவது பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் சார். அது லோனாக இருக்கலாம்,
இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்கிட்டயோ வாங்குறீங்க, வெளில எங்கேயா வாங்குறீங்க, அதெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம். அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த காலகட்டத்தில் இந்த பணத்தை வாங்கி ஏதாவது கடனை கட்ட முடியுமா, ஏதாவது பிஸ்னஸை பண்ணி நம்ம ஜெயிச்சிடலாமான்னு யோசிக்கக்கூடிய நேரம். அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்வது நல்லது. அதே போல் நிறைய பேருக்கு இடம் விற்று, வீடு விற்று, அதன் மூலமாக பணம் வரும். பூர்வீக சொத்து விற்று காசு வரும். அப்பா காசு கொடுப்பாரு, அம்மா காசு கொடுப்பாங்க, இல்லை அப்பாவுக்கு ஏதாவது சொத்து விற்கும், அம்மாவுக்கு ஏதாவது சொத்து விற்கும், இல்லை மனைவி வீட்டார் மூலமாக, கணவர் வீட்டார் மூலமாக ஏதாவது பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதற்கான முயற்சிகளை மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய மிதுனராசி என்பது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு கடைசியில் எதுவுமே நடக்கலைன்னு உட்காந்துருக்கீங்க. அந்த வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும். நேரம் மாறப்போது கண்டிப்பாக நல்லா இருக்க போகிறீங்க. பிரச்சனையே யோசிக்காதீங்க, தேவையில்லாமல் ரொம்ப யோசிக்காதீங்க. ஒன்றுமே இல்லாதலாம் நல்லா இருக்கான் சார், நம்மலாம் நிறைய நாலேஜ் இருக்குது, நிறைய அறிவு இருக்குது, புத்திசாலித்தனம் இருக்குது, ஆனாலும் என்னால் மட்டும் ஜெயிக்க முடியலன்னு வருத்தப்பட்டிருக்கீங்க. அதெல்லாம் உங்களுடைய அறிவை, உங்களுடைய திறமையை யாருமே எதுவும் கொண்டு போக முடியாது. நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க, நீங்கள் தான் நல்லா இருக்க போகிறீங்க. நேரம் சரியில்லை, அவ்வளோதான். அந்த நேரம் மாறக்கூடிய நேரம். கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள், குடும்பத்தில் நிறைய சண்டை, பிரச்சனை, அவமானங்கள் அதெல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் நிலை மாறி குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய நேரம். அதே போல் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பது. ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பார், 8ஆம் இடத்தை பார்ப்பார், 10ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த 6, 8லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கு சில பேர் டிரான்ஸ்ஃபர் கூட வரலாம். அதெல்லாம் எடுத்துக்கோங்க, தப்பு ஒன்றும் இல்லை. சில பேருக்கு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்க சொல்லலாம், வெளிநாட்டுக்கு ட்ரைனிங்கு போகலாம், இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். சில பேர் வெளிநாட்டிலையுமே செட்டில் ஆனால் என்ன அப்படின்ற யோசனைகள் வருதுன்னா கண்ணை மூடிட்டு அதுக்கான முயற்சிகள் செஞ்சுருங்க. கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அதனால் உங்களுடைய பலவிதமான பிரச்சனைகள் குறையும். அதேமாதிரி வெளிநாட்டில் இருக்கீங்க, எனக்கு பணம் வேலை இல்லாமல் இருக்குது சார், எனக்கு பிரச்சனை இருக்குது சார் அப்படின்னா கண்டிப்பாக ஜூன் மாதம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டீங்க. கண்டிப்பாக வேலை கிடச்சிரும். அது எவ்வளோ பெரிய நெருக்கடியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வேலை கிடச்சிரும். எந்த ப்ராப்ளம் இல்லாமல் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வெளிநாட்டிலும் வாழ்வதற்கான ஒரு அமைப்பு இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு உண்டு. இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு பண வரவுகள், தொழிலில் முன்னேற்றம், லாபம், உடல் நலத்தில் நிறைய முன்னேற்றம். அதுமாதிரி பணம் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான இடத்துலேருந்து வரும். அதனால் நிறைய விஷயங்கள் மாறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலம் கண்டிப்பாக நடக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குருவுடைய நிலை நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக இதை விட யோக பலன்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நிறைய பேருக்கு எந்த பயிற்சி ஆனாலும் நடக்கலை அப்படின்னு சில பேர் சொல்கிறவங்க இருப்பீங்க. அவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் சரியில்லாமல் இருக்கலாம். அதே போல் தசா புத்தி, ராகு கேது தசா, சனி தசா, புதன் தசா சில பிரச்சனைகள் இருக்கும். சில பேருக்கு சுப கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு தசா, சுக்கிர தசையில் கூட பொருளாதார இழப்புகள், வேலையின்மை, தொழிலில் பாதிப்புகள், குடும்பத்தில் குழப்பம்லாம் நடந்திருக்கு. அதுக்கு உங்கள் சுய ஜாதகம் தான் முக்கிய காரணமாக இருக்குது. ஜாதகத்தை பார்த்து முடிவு எடுத்துக்கொள்வது சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் நோட்டில் எழுதுன மாதிரி PDFில் வேணும் அப்படின்னா 51 பக்கம் PDF வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் இருக்காது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்டில் எழுதி தரோம். அது ஒரு வாரம் டைம் எடுத்துப்போம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். விருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம் எல்லாம் மற்ற பலவிதமான பிரசனங்கள் சொல்லித்தரோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாகவும் நடத்துகிறோம். ஆன்லைனில் படிக்கிறவங்க படிக்கலாம். விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.